ஹே ஹலோ பியூட்டிஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது காடஸ் ப்ளஸ் யூ ஃப்ரம் டெத்தோட எபிசோட் 4. போன எபிசோடில் அந்த கட்டிகிட்டு இருக்கிற மாலுக்குள்ளே நிறைய பசங்க வந்துட்டு லைவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை விசாரிக்கிறதுக்காக சிங் வந்து துப்பை கூட்டிகிட்டு வந்திருப்பான். அப்போ துப்புக்கு வந்து அந்த மரத்துக்கு கீழே இருந்து ஒரு தலை வெட்டப்பட்ட பொம்மை வந்து கிடைக்கிது. அதை அவன் கையில் எடுத்து பார்த்த உடனேயே ஏற்கனவே இந்த கண்ணு வந்து வெள்ளையா அதுக்கப்புறம் வாய் வந்து கிழிஞ்ச மாதிரி ஒரு பேய் இருக்கும்ல, அந்த பேய் வந்து இவனை பயன்படுத்த ஆரம்பிச்சிடுது. அதனால சிங் வந்து துப்பை ஹக் பண்ணி நீ இப்போ ஓகேவா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டு அவனை வந்து சமாதானப்படுத்திட்டு இருப்பான். அப்போ மேக் வந்து எனக்கு தெரிஞ்ச துப்பு வந்து நல்லா தான் இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு சிங் வந்து அவன் கொஞ்சம் பேயை பார்த்து பயந்துட்டான், அதனால தான் நான் அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கேன், மித்தபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே மேக் வந்து அப்படின்னா நம்ம இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவனும் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு முன்னாடி இந்த லைவ் பண்ணிட்டு இருக்கிற கேமராவையும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறான். உடனே மேக் வந்து அதை எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்புறாங்க. அந்த 2 பேரும் காரில் ஏறிட்ட பிறகு சிங் வந்து தூப் கிட்ட நீ அந்த இடத்துல எதை பார்த்து பயந்த அப்படின்னு கேட்குறான். உடனே துப் வந்து இங்கே பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணி எடுத்து காட்டுறான். அந்த துணிக்குள்ளே வந்து அந்த சியாபாக்கான் டால் வந்து இருக்குது. இந்த பொம்மையை வந்து நான் கையில் எடுத்த உடனே அந்த தீ அப்படிங்கிறவரோட வீட்டில் நான் வந்து ஒரு பேய் பார்த்தேன்ல, அதே பேயை தான் வந்து இப்போவும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதாவது அதே பேய் தான், அந்த கண்ணு வந்து வெள்ளை கலரில் வாயெல்லாம் வந்து கிழிஞ்சிருக்கும்ல, அந்த பேயை தான் வந்து இவன் திருப்பியும் அந்த இடத்துல பார்த்துருக்கான். அந்த கோஸ்ட்டை வந்து வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் யாரோ வந்து நம்ம மேலே ஏவி விடுற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் சிங் வந்து வழக்கம் போல் இந்த விஷயத்தை நம்ப மாட்டேங்கிறான். உடனே துப் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த டார்க் ஷாமன் தான் வந்து இதெல்லாம் ஏவி விட்டுருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் காலையில் துப் வந்து சிங்கோட வீட்டில் இருக்கிற சிலைக்கெல்லாம் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து தான் சிங் கீழே இறங்கி வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். இதுக்கு துப் வந்து நீங்களும் நானும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே சிங் வந்து அங்கே இருக்கிற பொருளெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாமே பார்க்கறதுக்கு புதுசாக இருக்கே, எங்கே வாங்கினேன் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு துப்பு வந்து நான் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சிங் வந்து துப் கிட்ட இந்த சிலையை வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு கொடுத்தாங்க, அதனால தான் இந்த நாள் வரைக்கும் இதை என் கூடவே வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். துப்பு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேக்கெட்ல இருந்து ஒரு ரிங் எடுக்கிறான். இந்த ரிங்கை மட்டும் நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா பேய் வந்து உங்ககிட்டயே வராது அப்படின்னு சொல்கிறான். ஆனா சிங்குக்கு வந்து இதுல சுத்தமா விருப்பமே இல்ல. என்னது இந்த ஒரு ரிங்கு வந்து என்ன காப்பாத்த போதா அப்படின்ற மாரி ரொம்பவே நக்கலா வந்து அவன பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு துப்பு வந்து இத நல்லா பாருங்க, இத பார்க்கறதுக்கு கூட ரொம்பவே நல்ல மாடலா தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். உடனே சிங் வந்து அவன் கைய புடிச்சுட்டு அவன் கையிலயும் வந்து அதே மாதிரி ரிங் போட்டிருக்கிறத இவன் வந்து நோட் பண்ணிட்டு, அப்படின்னா என்ன இது வந்து பேர் ரிங்கா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு துப் வந்து இது அப்படியெல்லாம் கிடையாது. இது வந்து பிரோட் ரிங். இது பிரோட் ரிங் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும். இது போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை வந்து மெதுவா சிங்கோட கைக்கு வந்து போட்டு விடுறான். அதுக்கப்புறம் சிங் வந்து சரி வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கம் போய் பார்க்குறான். பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை. உடனே அப்படியே திரும்பி துப்பை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறான். துப் வந்து இங்கே பாருங்க, என் கையில் வச்சிருந்த காசெல்லாம் வந்து செலவாகி போச்சு. அதனால இங்கே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, அதை மட்டும் இன்னைக்கு சாப்பிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு சிங் வந்து இங்கே பாரு அதெல்லாம் வேணாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு வெளியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறதுக்காக போகிறாங்க. அப்போன்னு பார்த்து திடீர்னு அங்கே கிங் உள்ளே வந்துட்டு உங்கள் 2 பேத்தையும் பார்த்தா போலீஸ் அதுக்கப்புறம் விட்னஸ் மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே சிங் வந்து கடுப்பாயிட்டு துப்பு வந்து ஒரு விட்னஸ் அப்படிங்கிறத உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லி நான் புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நீ எப்படி உள்ளே வந்த, எதுக்காக உள்ளே வந்த அப்படின்னு கேட்குறான். கிங் வந்து அப்படியே ஒரு மாதிரி சிங்கை பார்த்துட்டு நான் வந்து எப்பவும் வீட்டுக்குள்ளே எப்படி வருவனோ அதே மாதிரி தான் இப்பவும் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதும் துப்புக்கு வந்து தூக்கி வாரி போடுறது. என்னடா இது, முன்ன பின்ன வந்து போவியா அப்படின்ற மாதிரி இவன் வந்து அவனை பார்த்துக்கிட்டு இருக்கான். உடனே சிங் வந்து ஒழுங்கா வந்த விஷயம் என்னமோ அதை மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்குறான். கிங் வந்து அவனோட ஃபோன் எடுத்துட்டு இங்கே பாரு, நேற்று நைட்டு வந்து அந்த பசங்க லைவ் பண்ணுறதுக்கு கேமரா செட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அந்த கேமராவில் நீங்கள் 2 பேரும் ஹக் பண்ண மாதிரி இருந்திருக்கீங்க. ஒரு போலீஸும் விட்னஸும் வந்து இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு சிங் வந்து நேற்று நைட் அவன் பேயை பார்த்து ரொம்பவே பயந்துட்டான், அதனால தான் அவனை சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அவனை ஹக் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் இருக்கிற ஒரே எவிடன்ஸ் வந்து அவன் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது அவனை ஒழுங்காக பார்த்துக்கணும்ல அப்படின்னு கேட்குறான். ஆனா கிங் வந்து இது எல்லாத்தையுமே நம்ப மாட்டேங்கிறான். நீ இப்படியே வந்து பேய சொல்லி என்கிட்ட விளையாண்டுட்டு இருந்த அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த கேஸை வந்து எப்படி க்ளோஸ் பண்ணணும், அதே மாதிரியே இந்த கேஸையும் வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுவேன், அதனால கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அங்கேருந்து 2 பேரும் சாப்பிட்றதுக்காக கிளம்புறாங்க. அப்போ துப்பு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு சிங் வந்து நீனு நானும் ஹக் பண்ணிட்டு இருந்ததை லைவ்ல வந்து எல்லாரும் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிய அப்படின்னு கேட்குறான். துப்பு வந்து எனக்கு அதை பற்றிலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நான் வந்து கிங்கோட கைக்கு வந்து எப்படி உங்களோட வீட்டு சாவி வந்து கிடைச்சிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே சிங் வந்து அதை நீ தெரிஞ்சு வச்சுட்டு அதை வச்சு வேற ஏதாவது பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லி நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறான். உடனே துப்பு வந்து என்கிட்ட வந்து காசு இல்லை தான், அதுக்காக யாரோட பொருளையுமே வந்து நான் திருட மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வேற யாரோட பாய் ஃப்ரெண்டையுமே நான் வந்து திருட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான்.
சிங் வந்து நீ நினைக்கிற மாரி எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறதுக்காக போறான். இவன் இப்படி திரும்பின அதே நேரத்துல துப்பு வந்து பின்னாடி திரும்பி பார்க்குறான். அப்ப சிங்கம் வந்து பின்னாடி திரும்பும்போது 2 பேரோட நோஸும் வந்து டச் ஆயிக்குது. அப்படியே 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி அப்படியே கொஞ்சம் செகண்ட் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சிங் வந்து டக்குன்னு தள்ளி வந்துட்டு, "நீ வந்து இத பத்தி எதுவும் பயப்படாத. ஏன்னா எனக்கு வந்து ஒருத்தன புடிக்கணும் அப்படின்னா, அவனுக்கு வந்து பேய பத்தின பயமே வந்து இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒருத்தனா தான் வந்து எனக்கு வந்து பிடிக்கும்" அப்படின்னு சொல்றான். டுப்பு வந்து, "இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட எந்த எக்ஸ்ப்ளனேஷனுமே வந்து கேட்கவே இல்லையே. அப்படி இருக்கும்போது எதுக்காக இத பத்திலாம் வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்றான். இத கேட்டதும் சிங்குக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டு, "என்னடா நீ இப்படி வந்து உளறுறியே" அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளேயே நினைச்சுட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். அதே நேரம் துப்புமே வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். வந்து நேத்து நைட்டு ரொம்பவே அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்ததுனால, அவனுக்கு வந்து தலைவலிக்க ஆரம்பிக்குது. காலையில எந்திரிச்ச உடனேவே. உடனே டெரைன் வந்து அவனுக்கு அத போக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ட்ரிங்க்ஸ்லாம் வந்து எடுத்துட்டு வந்து குடுக்குறான். இவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து வாங்கி குடிக்கிறான். அப்ப வந்து, "நேத்து நைட் நான் அதிகமாவே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்ததுனால, இங்க வந்து நான் எப்படி வந்தேன் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல" அப்படின்னு சொல்றான். உடனே டெரைன் வந்து சிரிச்சுக்கிட்டே, "நீ வந்து எங்க போனாலும் கடைசியா இங்க வர்றது தானே உன்னோட வேலை" அப்படின்னு கேட்குறான். உடனே வந்து, "நீ இப்ப என்னதான் சொல்ல வர?" அப்படின்னு கேட்குறான். உடனே டெரைன் வந்து, "நேத்து நைட் நீ பார்ட்டிக்கு போனியே, இந்த மாரி முன்ன பின்ன போனதே கிடையாது. அது மட்டும் இல்லாம, உன் பக்கத்துல வந்து ஒரு பையன் இருந்தானே, அவன் வந்து யாரு?" அப்படின்னு கேட்குறான். உடனே வந்து, "நான் எல்லாத்தையுமே புதுசா ஆரம்பிக்கணும்னு நெனைக்கிறேன். அதனால தான் எல்லாமே புதுசா தேடிக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்றான். டெரைனுக்கு வந்து நல்லாவே புரிஞ்சுடுது, இவன் வந்து நம்மள தான் சொல்றான் அப்படிங்கிறது. அதனால அவன் கையில இருக்கிற ட்ரிங்க்ஸ வந்து இவன் புடுங்கிட்டு, "எனக்கு கூட கொஞ்சம் தாகமா தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ட்ரிங்க்ஸ வந்து இவன் குடிக்க ஆரம்பிச்சுடுறான். அதுக்கப்புறம் டெரைன் வந்து அவனோட ஒர்க்க வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து தான் செய்யோட ஃபோனுக்கு வந்து நெறைய நோட்டிஃபிகேஷன் வந்து வர ஆரம்பிக்குது. இத பார்த்த உடனே டெரைனுக்கு வந்து கடுப்பாகுது. கண்டிப்பா இது அந்த பையனா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாரி இவன் யோசிக்கிறான். அதுக்கேத்த மாதிரி லாஸ்ட் நைட்ல பார்த்து அதே பையன் தான் வந்து இவனுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான். இந்த மெசேஜ பார்த்த உடனே டெரைன் வந்து நம்மள பார்க்குறானா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி திரும்பி வேற பார்த்துக்கிறான். அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல கிங் வந்து அந்த பசங்க கிட்ட, "நேத்து நைட் எதுக்காக அங்க போனீங்க? அங்க வந்து என்ன பார்த்தீங்க? அப்படிங்கிறத ஒழுங்கா என்கிட்ட சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையுமே விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த பசங்களால பேய பார்த்தோம் அப்படிங்கிறத சொல்ல முடியாதுல்ல. அதனால நாங்க எதையுமே பார்க்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கிங் வந்து அவங்க சொல்ற எதையுமே நம்ப மாட்டேங்கிறான். உடனே சிங் வந்து, "நீங்க நேத்து நைட்டு பேய பார்த்தீங்களா?" அப்படின்னு கேட்குறான். ஆனா இவங்க அப்போ கூட கையெடுத்து கும்பிட்டு, "இங்க பாருங்க, நாங்க வந்து எதையுமே பார்க்கல. நாங்க சும்மா ஜஸ்ட் லைவ் பண்ணலான்னு தான் அந்த இடத்துக்கு போனோம்" அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து சமாளிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கிங் வந்து துப்பு எடுத்துட்டு வந்த சிலைய அவங்க கிட்ட காட்டி, "அப்படின்னா இந்த சிலைய வந்து நீங்க அங்க வைக்கலையா? இந்த சிலைக்கும் உங்களுக்கும் வந்து எந்த சம்மந்தமும் இல்லையா?" அப்படின்னு கேட்குறான். ஆனா, அப்போ கூட எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால சிங் வந்து ஒழுங்கா என்ன பார்த்தீங்க அப்படிங்கிறத எங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். ஆனா, கிங் வந்து கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிடுறான். அதனால சிங்கம் வந்து வாய மூடிடுறான். அதுக்கப்புறம் அந்த பசங்க கிட்ட, "இப்ப வந்து நான் உங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுக்க போறேன். அது வந்து எடுத்து முடிச்சிட்ட பிறகு நீங்க எல்லாருமே இங்கேருந்து கிளம்பிருங்க" அப்படின்னு சொல்றான். அந்த பசங்க போயிட்ட பிறகு, "இப்ப வந்து நீ என்னதான் பிளான் வச்சிருக்க?" அப்படின்னு கிங் கிட்ட கேட்குறான். கிங் வந்து, "நான் என்ன பிளான் பண்றேனோ, அத மட்டும் நீ ஃபாலோ பண்ணா போதும்" அப்படின்னு சொல்றான். ஆனா சிங் வந்து, "என்னால அப்படிலாம் இருக்க முடியாது. நீ வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாதிரியான பிளான் போட்டியோ, அதே மாதிரி பிளான வந்து நீ திருப்பியும் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்றான். கிங் வந்து, "என்ன பொறுத்தவரைக்கும் நீ தான் எனக்கு வந்து எப்பவுமே பெஸ்ட்டான பார்ட்னரா இருப்ப" அப்படின்னு சொல்றான். இத கேட்டதும் சிங் வந்து அங்கருந்து கிளம்பி போறான். ஆனா கிங்குமே திருப்பியும் சிங் பின்னாடி போயிட்டு அவன ஸ்டாப் பண்றான். "இங்க பாரு, எனக்கு இத பத்தின ஒரு பிளான் இருக்கு. அந்த பிளான பத்தி நீனும் நானும் சேர்ந்து என்னோட ரூம்ல போய் பேசலாமா?" அப்படின்னு கேட்குறான். சிங் வந்து, "எனக்கு பார்ட்னர்லாம் தேவையில்ல. என்னோட பிளான வந்து எனக்கு யோசிக்க தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு துப் கிட்ட போய் நின்னுக்கிறான். அதனால கிங்கும் அங்கருந்து கிளம்பிடுறான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு, சிங் வந்து இந்த கேஸ பத்தின ஏதாவது க்ளூ கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டேப்ல வந்து எல்லாத்த பத்தியும் செக் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா அவனுக்கு சுத்தமாவே எந்த க்ளூவும் கிடைக்க மாட்டேங்குது. அப்போன்னு பார்த்து தான் துப்பு வந்து அவன் பக்கத்துல வந்து உட்கார்றான். சிங் வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அவனுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்குது. உடனே துப் கிட்ட, "இங்க பாரு துப், நீ அந்த மாதிரியான ஒரு பொம்மை வந்து ஷாமன் கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொன்னல்ல என்கிட்ட இதுக்கு முன்னாடியே. அப்படி இருக்கும்போது, மெடிடேஷன் பண்ற இடமா கூட இருக்கலாமே. ஏன்னா இந்த 2 விக்டிமோட வீட்லயுமே நான் ஒரே மாதிரியான பிரேயர் புக்க பார்த்தேன். அந்த 2 பிரேயர் புக்குமே ஒரே மெடிடேஷன் சென்டர வந்து சேர்ந்தது தான். எனக்கு இந்த சாண்டி டேம் அப்படிங்கிற ஒரு மெடிடேஷன் சென்டர் மேல தான் டவுட்டா இருக்கு" அப்படின்னு சொல்றான். துப் வந்து, "எனக்கு என்னமோ இந்த இடத்துல அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இல்லன்னு தான் நான் நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். ஆனா சிங் வந்து, "என்ன பொறுத்தவரைக்கும் 2 விக்டிமோட வீட்லயும் இதுதான் வந்து ரொம்பவே காமனான ஒரு விஷயமா இருக்கு. அதனால இதுல போய் நம்ம செக் பண்ணலாம்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அங்க மெக்க கூப்பிட்டுட்டு, "இங்க பாரு, இந்த 2 பொம்மையுமே டெஸ்ட்டுக்கு வந்து அனுப்பிரு. அது மட்டும் இல்லாம செத்துப்போன 2 பேருக்கும் இந்த சாண்டி டேம் அப்படிங்கிற அந்த மெடிடேஷன் சென்டருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் விசாரிச்சுட்டு வா" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி அந்த சாண்டி டேம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க வந்து, "நாங்க இந்த மாதிரி பழைய காலத்து சடங்கெல்லாம் பண்றது இல்லப்பா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிட்ட பிறகு இந்த ஆளு வந்து அவங்க 2 பேரையுமே வந்து குறுகுறுன்னு பார்க்க ஆரம்பிக்கிறாரு.
அதுக்கப்புறம் திருப்பியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு, "நான் இறந்து போனவங்கள பத்தி விசாரிக்க சொன்னேனே, விசாரிச்சா?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு மேக் வந்து, "நான் விசாரிச்சுட்டேன். அவங்களோட வீட்ல இருக்கிற சிசிடிவி கேமராவ வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். அதில இவங்க 2 பேருமே வந்து காமனா வந்து ஒரு விஷயம் தான் பண்ணியிருக்காங்க. அது என்னது அப்படின்னா, சாண்டி டேமோட ஹவுஸ்க்கு வந்து டெய்லியும் போயிருக்காங்க." அப்படின்னு சொல்றான். இவனும் வந்து அத நல்லா யோசிச்சு பார்த்துட்டு துப் கிட்ட போறான். "நம்ம கண்டுபிடிச்ச சியாபாங்கன்ற ஆளுக்கும், இந்த கொலைக்கும் இடையில ஏதாவது சம்மந்தம் இருக்கிற மாரி உனக்கு தெரியுதா?" அப்படின்னு கேட்குறான். துப்பும் வந்து நல்லா யோசிச்சு பார்த்துட்டு, அந்த சென்டி டேம்ல இருக்கிறவங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது, எல்லாருமே வந்து வேற வேற டேல தான் வந்து பொறந்திருக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றான். துப்பும் வந்து ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா இறந்த 7 பேருமே சண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் எல்லாருமே லைனா ஒவ்வொரு டேல வந்து பொறந்திருக்காங்க. அதனால நம்ம இன்னும் மித்த இருக்கிற டாலெல்லாம் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றான். உடனே மேக் வந்து, "நான் இத பத்தி விசாரிக்கிறதுக்கு கிளம்பவா?" அப்படின்னு கேட்குறான். இவனும் சரி கிளம்பு அப்படின்னு சொல்றான். அப்படியே துப்கிட்ட வந்து உட்காந்துட்டு, "நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா, என்னால இத வந்து சீக்கிரமா சால்வ் பண்ணியிருக்கவே முடியாது" அப்படின்னு சொல்றான். துப்புமே அவனோட கை மேல கை வச்சுட்டு, "எனக்குமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணத நெனச்சா ரொம்பவே ஹாப்பியா இருக்கு" அப்படின்னு சொல்றான். அப்போன்னு பார்த்து அங்க கிங் உள்ள வந்துட்டு, அப்படியே துப்ப பார்த்து ஒரு முறை மறிக்கிறான். அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாரி ஒரு கொலை நடந்ததுல, அத பத்தின கேஸ் ஃபைல் எல்லாம் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் எடுத்து அவன்கிட்ட குடுக்குறான். அதுக்கப்புறம் கொலைகாரன இப்ப மீட் பண்ண போறதுக்கு, "இப்ப துப்பையும் வந்து உன் கூடவே வந்து கூட்டிட்டு வர போறியா?" அப்படின்னு கேட்குறான். உடனே துப்பு வந்து, "நான் வந்து அங்கலாம் வரல. நான் வந்து வீட்டுக்கு போறேன். ஃபர்ஸ்ட்டு உங்களோட ஒர்க்க போய் நீங்க கம்ஃபர்டபுளா பாருங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வாங்க. நான் வீட்ல உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறான். 2 பேரும் அந்த கொலைகாரன மீட் பண்றதுக்கு முன்னாடி, "நீ என்ன எப்ப பார்த்தாலும் துப் கூடவே வந்து சுத்திக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சிங் கிட்ட கேட்குறான். சிங் வந்து கடுப்பாயிட்டு, "நான் எத்தன வாட்டி தான் உன்கிட்ட சொல்றது? அவன் வந்து வெறும் விக்டிம் அவ்வளதான்" அப்படின்னு சொல்றான். ஆனா கிங் வந்து, "நீ இப்படி சொல்றது எல்லாத்தையுமே நான் நம்புவேன்னு நினைக்கிறியா?" அப்படின்னு கேட்குறான். ஏன் இப்படி சொல்றான் அப்படின்னா, இவங்க 2 பேரும் ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட்ஸா வந்து இருந்திருப்பாங்க. அந்த சண்டை வந்து வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க 2 பேரும் வந்து பிரிஞ்சிருப்பாங்க. அதனால தான் கிங் வந்து எப்ப பார்த்தாலும் சிங்க பார்க்கும்போது ஒரு மாதிரி காம பார்வையா பார்க்குறான் போல இருக்கு. அதுக்கப்புறம் சிங் கிட்ட, "இங்க பாரு, நீ அவன எப்படி பார்க்குற அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீ வந்து என்ன அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருந்த" அப்படின்னு சொல்றான். சிங் வந்து, "இங்க பாரு, அதெல்லாமே முடிஞ்சு போச்சு" அப்படின்னு சொல்றான். ஆனா கிங் வந்து, "இப்போ கூட நான் உன் கூட சேரணும் அப்படிங்கிறதுக்காக ரெடியா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்றான். ஆனா சிங் வந்து, "நான் வந்து அதுக்கு ரெடியா இல்ல" அப்படின்ற மாரி ஒரு பார்வை பார்த்துட்டு அங்கருந்து கிளம்புறான். இப்ப செய் வந்து இவன மீட் பண்றதுக்காக வந்திருப்பான். இவனும் செயும் வந்து உட்காந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப செய் வந்து, "எனக்கு டெரெய்ன நினைச்சா ரொம்பவே கவலையா இருக்கு. அவன் கூட வந்து சேர்ந்து வாழவும் முடியல. அதே மாரி பிரிஞ்சு போவும் முடியல. நான் என்னதான் பண்றது? நான் வந்து அவன விட்டு போயிட்டேன் அப்படின்னா, அவன் எங்கேயாவது ஹர்ட் ஆயிடுவானோ அப்படின்ட்டு எனக்கு வந்து பயமா இருக்கு" அப்படின்னு சொல்றான். உடனே சிங் வந்து, "அப்படின்னா நீங்க 2 பேரும் பழைய மாதிரி சேர்ந்துர வேண்டியதானே?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு சேய் வந்து, "நாங்க திருப்பியும் பழைய மாரி சேர்ந்துட்டோம் அப்படின்னா, திருப்பி எங்களுக்கு இடையில சண்டை மட்டும் தான் இருக்கும். சரி அதெல்லாம் இருக்கட்டும். உன்னோட கதைய பத்தி சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு துப்ப பத்தி கேட்க ஆரம்பிக்கிறான். சிங் வந்து வழக்கம் போல, "எனக்கும் துப்புக்கும் இடையில எதுவுமே இல்ல" அப்படின்னு தான் சொல்றான். ஆனா செய் வந்து, "இங்க பாரு, நீயும் வந்து என்ன மாரி ஒரு லூப்ல வந்து மாட்டிக்காத. நீயாவது மூவ் ஆன் ஆகி போ" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த கொலைகாரன மீட் பண்றதுக்காக போறாங்க. அப்ப சிங் வந்து, "2015ல என்ன நடந்தது அப்படிங்கிறத பத்தி என்கிட்ட தெளிவா சொல்லு" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு அந்த கொலைகாரன் வந்து, "இப்ப நான் உங்ககிட்ட அத பத்தி சொல்லி மட்டும் என்னாக போகுது?" அப்படின்னு கேட்குறான். உடனே கிங் வந்து, "இங்க பாரு, இப்படிலாம் அதிக பிரசங்கித்தனமா பேசாத. ஒழுங்கா கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவரு வந்து மீன் பிடிக்கிற வேலை வந்து செஞ்சுகிட்டு இருப்பாரு. அப்போ வந்து அன்னைக்கு மழை வர மாரி இருந்ததுனால கரைக்கு வந்து வந்திருப்பாரு. அப்படி வரும்போது தான் ஒரு கோரமான சம்பவத்த வந்து பார்க்குறாரு. மரத்துக்கு கீழ ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு நெறைய பிளாக் மேஜிக்லாம் வந்து பண்றான். அப்படி பண்ணும்போது 7 டெட் பாடிஸோட அந்த கண்ணு, வாயெல்லாம் வந்து தெச்சு, அத அப்படியே மரத்துல வந்து தொங்க விட்டுட்டு இருப்பான். விடிஞ்சா, "நீ தான்டா இதெல்லாம் பண்ணது" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து இவர அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து ஜெயில்ல போட்டிருப்பாங்க. அப்போ போலீஸ் வந்து இவர்கிட்ட சொன்னது என்னது அப்படின்னா, "அந்த ரோப் இருக்குல்ல, அந்த ரோப்ல வந்து உங்களோட டிஎன்ஏ டெஸ்ட் வந்து மேட்ச் ஆகுது. அதனால நீங்க தான் இந்த கொலைய வந்து பண்ணியிருக்கீங்கன்னு அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க" அப்படின்னு சொல்றாரு. உடனே சிங் வந்து அந்த சியபாகன் டால பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அவரு வந்து அன்னைக்கு எதையுமே நான் அந்த மாதிரி பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர அங்கருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் டேரன் வந்து அந்த சியபாகன் டால ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு முடி வந்து கிடைக்குது. இந்த முடி வந்து யாரோடது அப்படிங்கிறத வந்து நம்ம டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, கில்லர் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து சாம்பிளா கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறான். அத வந்து லேபுக்கு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பும்போது, பக்கத்துல ஒரு பெட்ல வந்து ஒரு டெட் பாடி வச்சிருப்பாங்க. அந்த டெட் பாடி வந்து பேய் மாதிரி இவனோட கண்ணுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. அத பார்த்து கொஞ்சம் பயந்துடுறான். பட் இருந்தாலும் அத வெளிய காட்டிக்காம, அத வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்பிடுறான். அதுக்கப்புறம் திரும்பி மெதுவா அந்த டெட் பாடி இருக்கிற இடத்த பார்க்குறான். பார்த்தா திருப்பி அந்த இடத்துல டெட் பாடி தான் இருக்கு. இத பார்த்து அவன் ரொம்பவே குழப்பமாயிட்டு அதே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து தான் திடீர்னு அந்த பக்கத்துல அந்த கண்ணு வந்து வெள்ள கலர்ல, வாய் வந்து கிழிஞ்ச ஒரு பேய் இருக்கும்ல, அந்த பேய் வந்து பக்கத்துல நிக்க ஆரம்பிக்குது. இத பார்த்துட்டு அவன் வந்து ரொம்பவே பயந்துட்டு சேய்கிட்ட ஓடி போறான்.
அப்படியே செய்யோட கைய வந்து ரொம்பவே டைட்டா புடிச்சுட்டு, "எனக்கு வந்து இங்க இருக்கிறதுக்கே ரொம்பவே பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா செய் வந்து, "இங்க என்ன இருக்க போகுது? நீ ஏதோ கனவு கண்டுட்டு இருக்க போல இருக்கு" அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டு, அத வந்து கேஷுவலா விட்டுடுறான். அதுக்கப்புறம் துப்ப காட்டுறாங்க. துப்பு வந்து அங்க இருக்கிற ஒரு மீன் தொட்டியில புதுசா ஒரு மீன வாங்கி விட்டுட்டு, அத வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து தான் சிங் வந்து அவனுக்கு கால் பண்ணிட்டு, "நான் அந்த கில்லர வந்து பார்க்கறதுக்காக போனேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கில்லர் வந்து இவன்கிட்ட என்னலாம் சொன்னானோ, அத அப்படியே வந்து துப் கிட்ட சொல்லிட்டு, "இதுக்கான அர்த்தம் வந்து உனக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்குறான். அதாவது அந்த மீன் பிடிக்கிறவங்க ஒரு ரிச்சுவல வந்து பார்த்துருப்பாங்கல்ல. அதாவது அந்த பிளாக் மேஜிக்க வந்து பார்த்துருப்பாங்கல்ல. அதுக்கான அர்த்தம் வந்து உனக்கு தெரியுமா? அப்படின்னு கேட்குறான். துப்பு வந்து எல்லா வருஷத்துலயுமே வந்து 10வது மாசம் வரும்ல. அந்த 10வது மாசத்துல ஒரு அமாவாசை வரும். அந்த அமாவாசை நாள்ல தான் இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றான். உடனே இத கேட்டுட்டு சிங் வந்து, "நான் இத பத்தி இன்டர்நெட்லயே செக் பண்ணி பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். அப்ப துப்பு வந்து, "என்னோட கிராண்ட் மாஸ்டர் இதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாரியான சடங்க வந்து 3 வந்து பேஸ் பண்ணி தான் நடத்துவாங்க. அப்படிங்கிறத என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க" அப்படின்னு சொல்றான். சிங்கம் வந்து அத சரி அப்படின்ட்டு கேட்டுட்டு, "இன்னைக்கு நைட் நான் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால நீ வந்து எனக்கு வெயிட் பண்ணாம சாப்பிட்டு தூங்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வந்து கட் பண்றான். அதுக்கப்புறம் செய்ய வந்து அன்னைக்கு நைட் இவன் வந்து ஒரு பையன் கூட ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பான்ல, அந்த பையன் வந்து இவன பார்க்கறதுக்காக வருவான். அப்ப கூடவே வந்து நெறைய சாப்பாடுலாம் வந்து இவனுக்கு வாங்கிட்டு வந்திருப்பான். இவனும் வந்து அத வாங்கிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இது தூரமா இருந்து டெரைன் பார்த்துட்டு வேணும்னே செய் பக்கத்துல வந்து நிக்கிறான். உடனே செய் வந்து, "இவனோட பேரு வந்து டெரைன். என் கூட தான் வந்து வேலை பார்க்குறான்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இவன்கிட்ட வந்துட்டு, "இவன் என்னோட ஃப்ரெண்டு" அப்படின்னு சொல்றான். டெரைனுக்கு வந்து கடுப்பாகுது. "என்னது நான் வந்து உன் கூட வேலை பார்க்குறேனா?" அப்படின்னு கேட்டுட்டு, "அதெல்லாம் இருக்கட்டும் சரி, உன் கையில வந்து ஏதோ கவர் வச்சிருக்கியே என்ன?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு இவன் வந்து, "சாப்பிட்றதுக்கு தான் வாங்கிட்டு வந்தான் இவன்" அப்படின்னு சொல்றான். உடனே டெரைன் வந்து, "நீ ஏற்கனவே என் கூட சாப்பிட்டீல, அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து இத நீ வாங்குன?" அப்படின்னு கேட்குறான். உடனே செய் வந்து, "நான் அத அப்புறமா சாப்பிட்டுப்பேன். இப்போ உனக்கு வந்து என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்குறான். உடனே டெரைனும் அந்த பையன பார்த்துட்டு, "அது என்ன உன்னோட புது பாய் ஃப்ரெண்டா?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு செய் வந்து, "இப்ப அதனால உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்குறான். இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிற கேப்ல, இவன் வந்து, "எனக்கு டைம் ஆச்சு. நான் வந்து கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து ஒரு பக்கம் கிளம்பிடுறான். அதே நேரம் டெரைன் வந்து, "எப்படியோ அவன வந்து நம்ம கிளப்பி விட்டுட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கருந்து கிளம்பிடுறான். உடனே செய்யுமே வந்து டெரைன ஃபாலோ பண்ணிட்டு, "எதுக்காக இப்படிலாம் பண்ற?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு டெரைன் வந்து, "ஏன்னா நீ வந்து என்னோட எக்ஸு. அப்படி இருக்கும்போது நான் இப்படித்தான் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்றான். செய் வந்து, "இப்போ உனக்கு என்னதான் வேணும்?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு டெரைன் வந்து, "எனக்கு வந்து ஒண்ணும் தேவை கிடையாது. ஆனா நீ எதுக்காக என் மேல இவ்வளோ கோவப்படுற?" அப்படின்னு கேட்குறான். செய்யுமே, "நீ வந்து இப்படி நடிக்கிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்றியா? நம்மளுக்குள்ள என்னதான் இருக்கு?" அப்படின்னு கேட்குறான். உடனே டெரைன் வந்து, "நம்ம 2 பேரும் பெட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத தவிர, நம்ம 2 பேத்துக்குள்ள வேற எதுவுமே இல்ல" அப்படின்னு சொல்றான். உடனே செய் வந்து, "அப்படின்னா என் மேல இப்படி ஜெலஸா ஃபீல் பண்றத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறான். துப் வந்து வீடெல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, கிங்கும் சிங்கும் வந்து சேர்ந்து எடுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோவ வந்து அவன் கண்ணால பார்த்துடுறான். அத பார்த்ததும் அவனுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஏன்னா, இவ்வளோ நாள் இவங்க 2 பேரும் முறைச்சுக்கிற மாரி தான் பார்த்துருப்பான். அதே நேரம் அப்பப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்கறத மட்டும் தான் பார்த்துருப்பான். இத வந்து இப்ப நேர்லயே வந்து பார்த்த உடனே அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் டெரென் வந்து அந்த முடியோட டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் வந்து பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு, சேய்க்கு வந்து கால் பண்றான். ஆனா, சேய் வந்து கால அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறான். டெஸ்ட்டோட ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு. நான் அத எடுத்துட்டு சிங்கோட வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு, அங்கருந்து சிங்கோட வீட்டுக்கு கிளம்புறான். அதுக்கப்புறம் சிங்கோட வீட்ல ஏதோ ஒரு பொருள் வந்து கீழ விழுந்து உடையிற மாரி சத்தம் கேட்குது. துப்பும் வந்து அத பார்த்துட்டு, ஏதோ எனக்கு வந்து தப்பா படுது அப்படிங்கிற மாரி யோசிச்சு பார்க்குறான். டெரென் வந்து அங்கருந்து கிளம்பும்போது, சேய்க்கு வந்து கால் பண்ணிட்டே போய்க்கிட்டு இருப்பான். அப்ப தெரியாம அவனோட ஃபோன வந்து கீழ போட்டுடுறான். அவனும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, டக்குன்னு அவனோட கைய வந்து இன்னொரு பேய் கை வந்து புடிக்குது. அப்படியே அவன் அங்கருந்து பயந்துடுச்சு. அவனோட காரோட டோர வந்து ஓப்பன் பண்றான். ஒரு டோர ஓப்பன் பண்ணா, இன்னொரு டோரும் வந்து ஓப்பன் ஆகுது. திருப்பி இதுலயும் வந்து அவன் ரொம்பவே பயந்துடுறான். சரின்னு இவனும் அந்த காரோட டோரெல்லாம் வந்து மூடுறான். மூடிட்டு அந்த கிளாஸ்ல பார்த்தா, திருப்பியும் அவனோட பின்னாடி பேய் நிக்கிற மாரி இவனுக்கு ஃபீல் ஆகுது. இவனும் வந்து திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தா, திருப்பியும் அதே பேய் வந்து அங்க நிக்குது. அதுக்கப்புறம் சிங் வந்து ஒரு இடத்துல நின்னுட்டு இருப்பான். அப்படி இவன் நின்னுட்டு இருக்கும்போது, அவனுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த கம்பி வந்து டக்குன்னு அவன் மேல விழுந்துடுது. ஆனா, அதுக்குள்ளேயே அங்க துப் வந்துடுறான். துப் மேல வந்து எல்லா அடியும் பட்டுருது. அவன் அப்படியே அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். சிங்கம் வந்து ரொம்பவே டென்ஷனா, "துப் துப்" அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அப்பதான் கேமராவ கொஞ்சம் திருப்பி காட்டுறாங்க. பார்த்தா அதே பேய் வந்து அங்க மேல உட்காந்துக்கிட்டு இருக்கு. இந்த பேய் இந்த எல்லா வேலையுமே பண்ணிட்டு இருந்திருக்கு போல இருக்கு. இத்தோட இந்த எபிசோடு இங்க முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கறதுக்கு மறக்காம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் அதுக்கப்புறம் ஹைப் பண்ணவும் மறந்துறாதீங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ். பை.